வணக்கம். ஹாலிவுட்ல சூப்பர் ஹீரோ படங்கள், பிரான்ச்சைஸ் படங்கள் நடுவில் இன்னொரு ஃபேமஸான ஜானர் ஒன்று இருக்கு. உண்மையா நடந்த சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்படுற படங்கள். போன வருஷம் மட்டுமே அப்படி கிட்டத்தட்ட 20 படங்கள் அங்கே வந்திருக்கு. அது எப்படி அவங்க ஊரில் மட்டும் இவ்வளவு சம்பவங்கள் படம் எடுக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமாக நடக்குது, நம்ம ஊரில் நிறைய நடக்க மாட்டேங்குதா, இல்லை நம்ம கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் அதியன் ஆதிரை. இவருடைய முதல் படம் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு. அதுவும் உண்மையா நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த தண்டகாரண்யம் என்ன உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். ஒருவேளை என் ரிவ்யூ மட்டும் தான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். தண்டகாரண்யம் ஒரு மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் கூட்டத்தை சேர்ந்தவர் கலையரசன். இவருடைய அண்ணன் தினேஷ் உள்ளூர் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு டேரிங்கான மனுஷன். கலையரசன் ஃபாரஸ்ட் ரேஞ்சரா ஆகிறதுக்காக ட்ரைனிங் போஸ்டிங்ல இருக்காரு. ஆனால் அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் நிறைய தப்பு பண்றாங்க. இதனால அவங்களுக்கும் தினேஷுக்கும் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில கலையரசனும் பாதிக்கப்படுறாரு. அவருடைய வேலை பறி போகுது. அப்போ ஒருத்தர் வந்து ஜம்ஷெட்பூர்ல ஒரு ஆர்மி பெட்டாலியன் மாதிரி ஒரு ட்ரைனிங் ஒன்று முடிச்சிங்கன்னா ஆர்மிலேயே வேலை நான் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய காசு வாங்கிட்டு கலையரசனை அங்கே கூட்டிட்டு போறாரு. அங்கே போன அப்புறம் தான் கலையரசனுக்கு தான் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து மாட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. இந்த பக்கம் கரப்டட் ஆஃபீஸர்ஸ்னால தினேஷும் அவருடைய குடும்பத்து ஆட்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த தண்டகாரண்யம். இந்த திரைக்கதையுடைய மையம்னா அது உண்மையா நடந்த அந்த ஒரு சம்பவம் தான். அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர காட்சிகளும் அதோடைய கிராவிட்டி என்ன, விளைவுகள் என்ன, எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகும்போது இந்த படத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியுது. அதே நேரத்தில் இது இன்னும் எவ்வளவு அழுத்தமான பவர்ஃபுல்லான படமா இருந்திருக்கணும் அப்படிங்கிறதும் புரியுது. இந்த நிஜக்கதையை சுற்றி ஒரு கற்பனை கதைங்கிற லேயர் இருக்கு இல்லையா, அதில் கலையரசனுக்கும் ஷபீருக்குமான ட்ராக் நல்லா இருந்துச்சு. வழக்கமாக ஒரு சீனியர் ஜூனியர் ராகிங் மாதிரி ஆரம்பிக்கிற இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போக போக மாறுற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷபீர், கலையரசன் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர்ஸை வச்சு டென்ஷனை பில்ட் பண்ற மாதிரி வர ஒரு 2 சீன்ஸ் சுவாரஸ்யமா இருக்கு. சில இடங்கள் கொஞ்சம் மெலோட்ராமா இருக்கு. பட் இந்த மொத்த ட்ராக்கும் ஆரம்பிச்சு முடிகிற விதம் இதுவே ஒரு தனி படம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பிளஸ் பாயிண்ட்ஸை தாண்டி இந்த தண்டகாரண்யம் இன்னும் கூட நேர்த்தியா ஃபோக்கஸ்டா சொல்லப்பட்டிருக்கலாம். முதல் பாதியில இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்ல வர நிறைய டைம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரைனிங்ல வர காட்சிகள், கொடுமைகள்லாம் ஆல்ரெடி நாம இதை விட அழுத்தமா சில படங்கள்ல பார்த்துருக்கோங்கிறதுனால எதுவுமே புதுசாவோ ஷாக்கிங்காவோ டிஸ்டர்பிங்காவோ இல்லை. ட்ரைனிங் காட்சிகள் வீக்கா இருக்குங்கிறத தாண்டி அங்க வர கலையரசனுடைய இந்த பிளாஷ்பேக் எமோஷனும் ஒர்க் ஆகல. அவருக்கும் வின்சு சாமுக்குமான லவ் ட்ராக்லையும் ஃப்ரெஷ்ஷா எதுவும் இல்லை. பருத்தி வீரன் முத்தழகுடைய பல 100 வெர்ஷன்ஸ்ல இவங்க கேரக்டரும் ஒன்று. அவ்வளவே இந்த ஓ பிரியா பாட்டுடைய பயன்பாடும் ஃபோர்ஸ்டா தான் தெரிஞ்சுது. தென் தினேஷோடைய ட்ராக்னு ஒன்று சொல்லப்படுது. அகைன் இதுவும் இதே மாதிரி ஆல்ரெடி வந்த சில படங்களை ஞாபகப்படுத்துறதுனால ரொம்ப ப்ரிடிக்டபிளா தான் நகருது. ஏன் ஒரு கட்டத்தில் ஏன் இந்த கேரக்டர் எல்லாமே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கலாமே அப்படின்னு கூட தோணுது. த்ரூ அவுட் தினேஷுக்கு பல இடங்கள்ல டயலாக்ஸ்ல லிப்சிங்க் இல்லை. லிப்சிங்க் அப்படின்னு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இந்த ட்ரைனிங் கேம்ப்ல முதல் பாதியில பல கேரக்டர்ஸ் டைரக்டா ஹிந்திலேயே பேசுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சில கேரக்டர்ஸ் டைரக்டா தமிழ்ல பேசுறாங்க, சிலர் ஹிந்தியில பேசி தமிழ்ல மேல டப் பண்ணிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹிந்தி தெளிவா பேசின கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவா தமிழ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறதா புரியல. இந்த இன்கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஒரு பக்கம் கலையரசன் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் தினேஷ் கேரக்டர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்னு செகண்ட் ஹாஃப் முழுக்க நிறைய டிராமா நடந்திருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் மட்டுமே ஒர்க் ஆகுது. அதிகமா மெலோ டிராமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே இதுல பல காட்சிகள் இருக்கிறதுனால ரொம்ப சினிமேட்டிக்கா ஃபீல் ஆகுதே தவிர நிஜமா மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனையுடைய பதிவு இது அப்படிங்கிறது வெறும் தகவலா மட்டுமே மனசுல இருக்கு. ஸ்டேஜிங்லையும் கூட கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். கிளைமேக்ஸுக்கான பில்டப், அதில் நடக்கிற சம்பவங்களுக்கும் இதே கமெண்ட் அப்படியே பொருந்தி போகும். கலையரசனுக்கு சாலிடான ஒரு கேரக்டர். ட்ரைனிங் காட்சிகள்ல அவருடைய நடிப்பு, அங்க அவர் உடஞ்சு அழுது கெஞ்சற விதமெல்லாம் பார்க்கும்போது நிஜமே ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர்ல ஆரம்பத்துல ஷபீர், ஆனா ரொம்ப நல்லா பண்ற அந்த கேரக்டருடைய ப்ராக்ரஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாலசரவணன் சில காட்சிகள்ல சீரியஸ், சில காட்சிகள்ல காமெடின்னு தன்னுடைய கரண்ட் ஃபார்மை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தினேஷுக்கு இவர் தான் பெருமாள் வாத்தியாருடைய ப்ரீக்வல் கேரக்டரோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா இந்த படத்துல பயங்கர ஹீரோயிக்கா மாசான ஒரு போர்ட்ரேயல் தான். அதை அவர் நல்லா கேரியும் பண்ணியிருக்காரு. வின்சு சாம், ரித்விகான 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் மட்டுமே பிரதானமா தெரியுறாங்க. 2 பேருமே நீட் பெர்ஃபார்மன்சஸ். உஸ்தாதுங்கிற கேரக்டர்ல வர யுவன் மயில்சாமியும் நல்லா நடிச்சிருக்காரு. பிரதீப் காளிராஜாவுடைய சினிமாகிராஃபி, பிளாஷ்பேக் காட்சிகளை ரொம்ப லைவா காமிக்குது. ஜஸ்டின் பிரபாகரன் படத்துக்கு தேவையான இசையை கொடுத்திருந்தாலுமே கூட பல இடங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியா எமோஷன்ஸை அண்டர்லைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இந்த டிராமாட்டிக்கான எஃபெக்டை மியூசிக்ல குறைச்சி இன்னும் கூட கொஞ்சம் அப்படி டோன் டவுன் பண்ணிருக்கலாம். மொத்தத்துல இந்த தண்டகாரண்யம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தின சின்சியரான பதிவு. பட் அது இன்னும் கூட சிறப்பான திரைமொழியோட நுவான்ஸ்டா சொல்லப்பட்டிருந்தா விடுதலை 1, விசாரணை மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கும். இப்போ ஒரு ஆவரேஜ் வாட்சாவே முடியுது.
விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. கஸ்டோடியல் டார்ச்சர் மாதிரியான அந்த வயலன்ஸை காட்டுற காட்சிகளுக்காக, படத்துடைய தீமுக்காக இது கண்டிப்பா என்னுடைய பார்வையில் அடல்ட்ஸ் ஒன்லி.